அனைவருக்கும் அன்பான வணக்கம். காஞ்சி மகா பெரியவர் நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம், கலியுக தெய்வம்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் நம்ம அத்தனை பேருக்குமே என்ன ஆசை இருக்குது அப்படின்னா, நம்ம வேண்டினது கிடைக்கணும், நம்ம பிரார்த்தனை பண்ணுறது உடனே நமக்கு நடக்கணும். நம்ம எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்குது. இன்றைக்கி ஒரு கோவிலில் ஒரு பிரதோஷம், ஒரு கார்த்திகை தினம், ஒரு சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா இன்றைக்கி அப்படி கூட்டம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், அந்த கோயிலில் குருக்கள் மட்டும்தான் இருப்பார், ஒரு பரிசாரகர் கூட இருப்பார், ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா, நமது பிரார்த்தனைகளை எப்படியான கடவுள்கிட்ட சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது, தப்பு கிடையாது. ஆனால் அதற்கேற்ற பக்தி நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த பக்தி நம்மக்கிட்ட இருந்தால்தான் நமது பிரார்த்தனைகள் பலிதமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கேற்ற பக்தி இருக்கணும்னா நம்மக்கிட்ட உண்மை இருக்கணும், நியாயம் இருக்கணும், பெரியவர்களை மதிக்கணும், பெற்றோர்களை மதிக்கணும். ரொம்ப முக்கியம் அது, பெற்றோர்களை மதிக்கணும். யோசிச்சு பாருங்கள், அப்பா அம்மா இல்லாமல் நம்மெல்லாம் பிறந்திருக்க முடியுமா? அம்மா இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியுமா? அப்பாவுடைய தயவு இல்லாமல் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு முகவரி நமக்கு கிடச்சிருக்குமா? அவங்க 2 பேரும் எத்தனை கஷ்டப்பட்டு, எத்தனை இரவுகள் தூக்கத்தை தொலைச்சி நம்மளெல்லாம் வளர்த்துருப்பாங்க. நம்ம ஒரு பொசிஷனுக்கு வரணும், ஒரு நிலையான இடத்துக்கு வரணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? அப்பா அம்மாவை காலம் முழுக்க நம்ம மதிக்க வேண்டாமா? ஒரு மிருகங்களை பாருங்களேன், ஒரு நாய் பாருங்கள், இந்த நாய் குட்டி போட்டுதுன்னா அந்த குட்டிக்கிட்ட வேறு எதையும் அண்ட விடாது. ஒரு பூனை குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிகளை அப்படி பாதுகாக்கும். அதுபோல் நமக்கு அப்பா அம்மா பாதுகாப்பாக இருக்காங்க. ஆனால் அந்த அப்பா அம்மாவுக்கு நாம் செய்கிற நன்றி கடன் எதிர்காலத்தில் அவர்கள் வயதான போது, அவர்கள் வயது மூப்பின் போது நம்ம உடனிருந்து அவர்களை கவனிக்கிறோமா? சரி, உடன் இருக்க வேண்டாம், அவர்களுக்கு தேவையான வசதிகளையாவது நம்ம செஞ்சு கொடுக்குறோமா? எல்லாரும் கிடையாது. அப்படி இன்றைக்கி ஒரு சின்ன நிகழ்வின் மூலமாக மகாபிரிவா இதை நமக்கு உணர்த்துறார். காஞ்சி மகாபிரிவர்கிட்ட ஒரு அன்பர் கைங்கரியம் செய்தார், அதாவது தொண்டு செய்கிறது. அவர் பேர் பஞ்சாபகேசையர்னு பேர். அவர் தஞ்சாவூர் சொந்த ஊர் அவருக்கு. அவர் காஞ்சி மகாபெரிவற்ற பல காலம் தொண்டு செய்கிறார். மகாபெரிவட்ட தொண்டு செய்கிறது அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. மகாபெரிவர் விடிகாலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கிறார்னா, கண் விழிக்கிறார் அப்படின்னா, தொண்டு செய்கிறவர் 3:30 மணிக்கு கண் விழிக்கணும். பெரியவா ஸ்நானத்துக்கு எல்லாம் தயார் பண்ணி வைக்கணும், அவருடைய பூஜைக்கு எல்லாம் தயார் பண்ணி வைக்கணும். பெரியவா ராத்திரி 11 மணிக்கு படுக்கிறார், சயனத்துக்கு போகிறார்னா இவர் 11:30 மணிக்கு தான் சயனத்துக்கு போக முடியும். அப்படி இருந்து கவனித்தாதான் பெரியவாளுக்கு தொண்டு பண்ண முடியும். சாதாரண விஷயம் இல்லை. எல்லா விஷயத்துலையும் கரகண்டு இருக்கணும், எல்லா விஷயமும் அத்துப்படியாக இருக்கணும். பெரிய பெரிய அதிகாரிகள் வருவாங்க, அவங்க டீல் பண்ணணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், நல்லா பேசணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த பஞ்சாபகேசியர் சொன்ன பார்த்தீங்களா, அவர் மகாபெரிவட்ட கைங்கரிய பலகாலம் செய்கிறார். சதாரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, மகாராஷ்டிராவில் சதாரான்னு ஒரு இடம் இருக்குது. இந்த சதாராவில் அப்போ கைங்கரியம் செஞ்சிட்ருக்கார். 1952 இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. 52 இவருக்கு வயசாகிடுச்சு. யார்? பஞ்சாபகேசியருக்கு வயசாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 வருது. இப்போ சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா, ஒரு அரசாங்க அலுவலகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 60 வயசில் உங்களுக்கு ஓய்வு, ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க? 60 வயசுக்கு மேலே ஒருத்தரால் உழைக்க முடியாதா, வேலை செய்ய முடியாதா? அது கிடையாது. இந்த 60 வயசு வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை அவர் இழந்திருப்பார். ஒரு பாசத்தை இழந்திருப்பார், மனைவியை கவனிச்சிருக்க முடியாது, குடும்பத்தை கவனிச்சிருக்க முடியாது, வேலை வேலை வேலைன்னு வேலையின் பின்னாலே சென்றிருக்க முடியும். ஒரு 60 வயசு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. சரி, 60 வயசுக்கு பிறகு நீ வீட்டை கவனி அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஓய்வு கொண்டு வந்தாங்க. இந்த பஞ்சாபகேசனுக்கு 60 வயசாகுது. அவர் என்ன நினைக்கிறார்? நம்ம கூட ரிட்டைர்மெண்ட் ஆகிடலாம் போல இருக்கே, பெரியவாளுக்கு முந்தைய மாதிரி நம்மால் கைங்கரியம் ஓடி ஆடி செய்ய முடியலையே, நமக்கும் வயசாகிடுச்சே, அவரோட வேகத்துக்கு நம்மால் ஈடு கொடுக்க முடியலையே அப்படின்னு இவரோட மனசில் தோணுது. காஞ்சி மகாபெரிவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப வேகமாக இருக்கும். அவர் நடக்கிறது வேகமாக இருக்கும். அவரெல்லாம் செய்கிற காரியங்கள்லாம் கடன் செய்வார். அந்த ஸ்பீடுக்கு நம்ம போகணும், அப்போ தான் அவர்கிட்ட நம்ம இருக்க முடியும்.
இவருக்கு வயசான காரணத்தினால நம்ம பெரியவாட்டேருந்து மெல்ல ஒதுங்கிடலாம், நம்ம ஊருக்கு போயிடலாம், தஞ்சாவூருக்கு போயிடலாம், மனைவி பையனோடு இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். மனசுக்குள்ளே ஒரு நினப்பு வந்தாச்சு. இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, எதை நினச்சாலுமே அதை உடனடியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேகம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பசிங்கிறது நமக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலை ஒரு 8:30 மணி ஆகுது. ஒரு 8 மணிக்கு நம்ம சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்போம். ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், 8:30 மணி, நமக்கு சாப்பாட்டு ஞாபகம் வந்துடும். சாப்பாட்டு ஞாபகம் வந்த உடனே நம்மால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. சாப்பிட்ட பிறகு தான் ஒரு வேலையை செய்ய முடியும். இது அர்ஜுன்னு சொல்லுவோம். மனசில் ஒரு வேகம் வந்துடும். அதுபோல் இவருக்கு ஒரு வேகம். என்ன வேகம்? வீட்டுக்கு போயிடலாம், 60 வயசாகிடுச்சு, நம்ம செஞ்சது போரும் அப்படிங்கிற நினப்பு வந்த உடனே இதை எப்படி இன்றைக்கி பெரியவாட்ட சொல்லிடணும். ஏன்னா அவர் தானே உத்தரவு கொடுக்கணும். சரிப்பா நீ போயிட்டு வான்னு உத்தரவு கொடுக்குறது பெரியவா தான். அவர் தான் முதலாளி, அவர் தான் பாஸ், அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அன்றைக்கி ராத்திரி மகாபெரியவர்கிட்ட போய் நிற்கிறார். பெரியவா அவரை பார்க்குறார். என்ன பஞ்சாபகேஷா, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல தயங்கிறது போல் தெரிகிறதே, என்ன இருக்குது மனசில், சொல்லு தைரியமா அப்படின்னு பெரியவா சொல்கிறார். பெரியவாலும் பஞ்சாபகேஷன் மட்டும்தான் இருக்காங்க. அவர் உடனே பெரியவாட்ட சொல்கிறார், பெரியவா எனக்கு 60 வயசு ஆயிடுத்து பெரியவா, நான் பேசாமல் இனிமேல் போய் வீட்டோட தஞ்சாவூரோடு இருக்கலான்னு பார்க்குறேன். இனிமேலும் உங்களோட என்னால் அனுசரணையாக வேலை செய்ய முடியுமா, உங்கள் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா, எனக்கு சந்தேகமாக இருக்குது பெரியவா. உங்களோட அனுமதியோடு நான் உத்தரவாயிட்டு நான் ஊருக்கு போகிறான் இருக்கேன் அப்படிங்கிற. மகாபெரியவர் ஒரு புன்னகையோடு சொல்கிறார், சிரிச்சுட்டே சொல்கிறார், பஞ்சபைசா உன்னோட மனசில் அப்படி தோணியாச்சு. அப்படி தோணியாச்சுன்னா நீ உடனே அதை செயல்படுத்துறது தான் நல்லது. பரவாயில்ல, உனக்கும் எத்தனையோ வருஷம் நீ என் கூட இருந்து கைங்கரியம் செஞ்சுட்டேன். அதனால் நீ இனிமே ஊருக்கு போய் தஞ்சாவூருக்கு போய் உன்னோட மனைவி பையனோட கொஞ்சம் நிம்மதியாக சொச்ச காலத்தை நீ கழிக்கிறது நல்லது. நீ போயிட்டு வா, நாளைக்கு கார்த்தால வா, நான் உனக்கு உத்தரவு கொடுக்குறேன். உத்தரவுன்னா சென்ட் ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க, மடத்தோட ஒரு சம்பிரதாயம், உத்தரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற. அன்றைக்கி பஞ்சாபகேசன் மகாபெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய் படுக்கிறேன். அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு வந்து நிற்கிறேன், பெரியவாட்ட நிற்கிறேன். பெரியவா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றேன். மடத்தில் வேலை செய்கிற ஒரு சிப்பந்தியை கூப்பிட்டு அவருக்கு வேஷ்டி துண்டெல்லாம் வச்சுட்டு அவர் வழிச்செலவுக்கு, சத்தாராங்கிறது மகாராஷ்டிரா, அங்கேருந்து தஞ்சாவூருக்கு போகணும், அந்த வழிச்செலவுக்கு அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு பத்திரமா போயிட்டு வா, க்ஷேமமாக இரு அப்படிங்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா. க்ஷேமமாக இருன்னு அந்த மகான் சொல்கிற ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காலத்திற்கும் நிற்கும். ஒரு மகான்கிட்ட போய், ஒரு தெய்வத்திட்ட போய் எனக்கு பணத்தை கொடு, எனக்கு பொருளை கொடு கேட்கக்கூடாது. அதை கேட்கக்கூடாது. அங்கே என்ன கேட்கணும்? அருள் கேட்கணும். உன்னோட ஆசீர்வாதத்தை எனக்கு கொடு, நான் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நான் 4 பேருக்கு நல்லது செய்யணும், என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும், இதைத்தான் நம்ம அங்கே கேட்கணும். மகாபெரிவா க்ஷேமமாயிரு அப்படின்னு சொல்கிறார். க்ஷேமமாயிருன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்கல, நீ க்ஷேமமாயிருன்னு அவர் சொல்கிறதே பெரிய அனுகிரகம். பஞ்சாபகேசன் ரொம்ப சந்தோஷத்தோடு அங்கேருந்து புறப்பட்டு ஊருக்கு வந்துட்டேன். ஒரு 1.5 நாள் ரயிலில் புறப்பட்டு தஞ்சாவூருக்கு வந்துட்டேன். ரொம்ப வருஷம் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கேன். அவருடைய மனைவிக்கு சந்தோஷமான சந்தோஷம். ஒரு இல்லறம் அப்படிங்கிறது கணவன் மனைவி 2 பேரும் இணைந்து செயல்பட்டால்தான் அது இல்லறமாக கருதப்படும். ஒரு ரயில் போகிறது அப்படின்னா தங்கு தடையில்லாமல் போகிறது அப்படின்னா 2 தண்டவாளம் சொல்லுவோம், ஒன்று கணவன் ஒன்று மனைவி. இது 2ம் இப்படி பேரலாக இருந்தால் தான் ரயில் பயணம் பண்ண முடியும். இல்லறம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவியோட ஒற்றுமை ரொம்ப முக்கியம். அது நம்ம நிறைய பார்க்குறோம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பேதங்கள், நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இந்த கணவன் மனைவி ஊருக்கு வந்த உடனே, மனைவியோடு சேர்ந்த உடனே மனைவிக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப நாளாச்சு உங்களை பிரிஞ்சு, வாங்க இனிமேல் நீங்கள் இருந்து ஓய்வெடுக்கணும், பெருசாலாம் காரியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா வரவேற்று உட்காத்தி வச்சு ஒரு 4-5 நாளைக்கு நல்லா அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடுறாங்க. ஏன்னா எத்தனையோ வருஷம் கழித்து வந்திருக்கார் இல்லையா, அதனால் பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடுறாங்க. எதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு திருமணம் ஆறுது அப்படின்னா அந்த கணவன் மனைவி அந்த ஜோரெல்லாம் 1 வாரத்துக்கு தான் செல்லுபடி ஆகும். 1 வாரம் கழித்து எல்லாமே இயல்புக்கு வந்துடணும்.
ஒரு 4-5 நாள் அந்த அம்மா எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பையன் அப்படி அப்பாவை கவனிச்சிட்டான். ஒரு வாரம் போன உடனே, அப்பா ஈபி போய் கட்டிட்டு வந்துருப்பா, வீட்டில் சும்மா தானே இருக்க பையன் சொல்கிறான். வீட்டம்மா சொல்கிறாங்க, பஞ்சாபகேஸ்வரனோட மனைவி சொல்கிறாங்க, ஏங்க கடைக்கு போய் இந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுங்க, இந்த சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. கடைக்கு அனுப்புகிறாங்க. ரொட்டீனுக்கு வந்தாச்சு, ஒரு இயல்புக்கு வந்தாச்சு. ஆனால் அதுவும் ஆசைப்பட்டு தான் வந்திருக்கார் பஞ்சாபகேஸ்வரர். குடும்பத்திற்கும் நம்ம நேரம் செலவிடணும்னு ஆசைப்பட்டு தான் வந்திருக்கார். இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு அவரோட பையன் சொன்ன பார்த்திங்கன்னா, அவன் தஞ்சாவூரில் வேலை செய்கிறான், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறான். அவன் சாப்பிட உட்காந்துருக்கான். அவன் சாப்பிடுகிற போது பஞ்சாபகேசன் ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறார். என்ன பேச்சு? இந்த குடும்பத்தில் யாரோ ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு கல்யாணம், ஒரு பத்திரிக்கை வந்திருக்கு, ஏதோ ஒரு வெளியூரில் நடக்கிறது. அந்த கல்யாணம் சேலம் கோயம்புத்தூர் மாதிரி ஏதோ ஒரு வெளியூரில் நடக்கிறது. அப்போ பஞ்சாபகேசன் தன்னோட பையனை பார்த்து சொல்கிறார், அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வந்திருக்கேப்பா, அந்த கல்யாணத்துக்கு போகணும், நம்மளாம் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சாதாரணமாக பேச்ச ஆரம்பிக்கிறார். அந்த பையன் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் சாப்பிட்டுட்ருக்கான். ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஆஃபீஸில் எவ்வளவு டென்ஷன் இருக்குது, ஆஃபீஸ்க்கு போன பிறகு யார் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், என்னென்ன பதில் சொல்ல போகிறோங்கிறது அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு காலத்திலும் காலங்கார்த்தால் ஆஃபீஸ் கிளம்புவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கக்கூடாது. வீட்டில் வழி அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா, அம்மாவோ அப்பாவோ மாமனாரோ மாமியாரோ அல்லது யாரோ எவரோ, அவங்கள எந்த விதமான முகச்சுளிப்பும் இல்லாமல் அவங்கள அனுப்பிச்சி வைக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறார், கல்யாணத்துக்கு போகணும்ப்பா, அவங்களுக்கு நம்ம உதவியெல்லாம் செய்யணும், பணம்லாம் கொடுக்கணும், நமக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறார். இந்த பையன் சாப்பிட்றவன் அவன் சொல்கிறான், சாப்பிட்டுட்டே சொல்கிறான் ஒரு பையன், அப்பா பணம் இல்லைப்பா, அந்த கல்யாணத்துக்கு போக முடியாது, நம்மளால் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, மொய்யெல்லாம் எழுத முடியாது, அவங்க நமக்கு செஞ்சுருக்காங்க கரெக்டு தான், இப்போ பண்ண முடியாதுப்பா, சிம்பிளாக சொல்கிறான். பேசாமல் இருக்கலாம், சரிப்பா அப்படின்னு விட்டுருக்கலாம். பஞ்சாபகேசன் அடுத்து ஆரம்பிக்கிற, இல்லைப்பா ரொம்ப முக்கியமான இடம்ப்பா, அவங்களுக்கெல்லாம் செஞ்சாகணும்ப்பா அப்படின்னு திரும்ப சொல்கிறார் பஞ்சாபகேசன். சொன்ன உடனே அவன் சொல்கிறான், அந்த பையன் சொல்கிறான், அப்பா இந்த வீட்டில் நான் ஒத்தந்தானப்பா சம்பாதிக்கிறேன், நீ என்ன ஏதான அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தியா, உனக்கு பென்ஷன் வருதா, உனக்கு பென்ஷன் வந்ததுன்னா அந்த பென்ஷன் பணத்தை வச்சாவது ஏதானு செய்யலாம், நீ மடத்தில் தானப்பா இருந்த அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த பையன் விடுறான். இதை சொன்ன உடனே இவருக்கு சுருக்குன்னு தைக்கிறது. ஒரு பென்ஷன் வாங்கிறதும் ஒரு மகாபிரியவாட்ட கைங்கரியம் செய்கிறதும் ஒன்றா, இது ரெண்டையும் நம்ம பையன் ஒன்றுன்னு பார்க்குறேங்கிற கோபத்தில் அவர் பையன்கிட்ட பேசுகிறார். என்னடா பேசுகிற, பென்ஷன் வாங்குறியான்னு கேட்குற, மகாபிரியவட்ட கைங்கரியம் செஞ்சதுனால நமக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும், காசு பணம் இல்லைன்னா கூட எவ்வளவு நிம்மதியோடு இருக்கும், நீ அதை பார்க்காம பணத்தோடு கம்பேர் பண்ணுறியே அப்படின்னு கோபமாக பேசுகிற. அதுக்கு அந்த பையன் திரும்ப பேசுகிறான், அப்பா நீ பென்ஷன் வந்ததுன்னா பிரச்சனை இல்லையாப்பா, நான் இயல்பை தானப்பா சொன்னேன்னு பையன் திரும்ப சொல்கிறான், சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறான். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, பஞ்சாபகேஸ்வரனுடைய மனைவி கணவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏங்க அவன் ஆஃபீஸ் கிளம்பட்டங்க, அவன் ஆஃபீஸ் கிளம்பட்டோம், நீங்கள் கொஞ்ச நேரம் எழுந்து வெளியே போயிட்டு வாங்க, காலார நடந்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு வாக்குவாதம் நடக்கிறதுன்னு வச்சுங்களேன், ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ அப்பாவுக்கோ பையனுக்கோ, அந்த வாக்குவாதம் ஏன் பெருசாகிறது, ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கிறதுனால. யாரான ஒருத்தர் பேச்சை நிறுத்தி பாருங்க, கணவனோ மனைவியோ அப்பாவோ பையனோ அம்மாவோ பொண்ணோ யாரோ ஒருத்தங்க பேச்சை நிறுத்திட்டாங்க, அப்ரப்டாக அப்படி நிறுத்திட்டாங்கன்னா அந்த வாக்குவாதமே நின்று போயிடும், இந்த வாக்குவாதமே நின்று போயிடும். இவங்க சொன்னோன்னே வெளியில் போகிறார். வெளியில் போனோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு வரார். பையன் ஆஃபீஸ்க்கு போயிட்டான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏங்க பையன்கிட்ட போய் இப்படி பேசிகிட்ருக்கீங்க, அவனுக்கு என்னங்க காசு பணம் இல்லைங்கிற ஒரு கவலை, அவங்ககிட்ட போய் இப்படி பேசுகிறீங்களேன்னு அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா அவன் பேசுனது நியாயமாக, மகாபரிவாள்கிட்ட வேலை செஞ்சதை பற்றி சொல்கிறேனேம்மா, அவருக்கு செய்கிற கைங்கரியத்துக்கு எத்தனையோ பேர் காத்திருக்காங்க, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை இவன் புரிஞ்சுக்காமல் பேசுகிறானேம்மான்னு இவர் சொல்கிறார். ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் அந்த வாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இது நடந்து ஒரு வாரம் கழித்து அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஆஃபீஸ் வேலையாக காஞ்சிபுரத்திற்கு போகும்படியான ஒரு சூழ்நிலை. இங்கிருந்து தஞ்சாவூர்லேருந்து காஞ்சிபுரம். தஞ்சாவூரில் ராத்திரி ஒரு பஸ் ஏறி அடுத்த நாள் கார்த்தால் காஞ்சிபுரத்தில் இறங்குறான்.
காஞ்சிபுரத்தில் ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு குளிச்சுட்டு அவன் ஆஃபீஸ் வேலையை எந்த பகுதியில் பார்க்கணுமோ அங்கே போகிறான். முடிச்சுட்டு அன்றைக்கி ராத்திரி காஞ்சிபுரத்தில் பஸ் ஏறி தஞ்சாவூருக்கு வரணும். பஸ்ஸுக்கு டிக்கெட்டும் புக் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் இவன் போன வேலை அரை நாளில் முடிஞ்சு போச்சு. ஒரு மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு. மத்தியான பொழுதுக்கு மேலே இருக்கிற அந்த இரவு பொழுது, இந்த சாயங்காலம் எதுவும் வேலை இல்லை. இந்த பையன் என்ன நினைக்கிறான், எப்படி அந்த அரை நாள் இங்கே போகிறது காஞ்சிபுரத்தில் அப்படின்னு யோசிக்கிறப்ப, சரி நம்ம காஞ்சி மடம் போகலாமே, மகாபெரிவாளை தரிசனம் பண்ணலாமே, அந்த மகான் காஞ்சிபுரத்தில் தானே இருப்பார், நம்ம அப்பா எவ்வளவோ கைங்கரியம் செஞ்சுருக்காருன்னு நினச்சி மடத்துக்கு வரான். ஒரு 2 சாத்துக்குடியும் கொஞ்சம் பழத்தையும் வாங்கிட்டு இந்த மகானுக்கு காணிக்க கொடுக்கணுங்கிறதுக்கு வரிசையில் வந்துட்டுருக்கான். மத்தியான நேரம் கூட்டமான கூட்டம் மகானை தரிசனம் பண்ணுறதுக்கு. இவன் வரிசையில் வருகிற போது இவனுடைய முறை வருது. இவன் முறை வருகிற போது அந்த பழத்தையும் புஷ்பத்தையும் வச்சுட்டு மகாபெரிவாளுக்கு நமஸ்காரம் செஞ்சு எழுந்து நிற்கிறான். இவனுடைய முகத்தை மகாபெரிவா பார்த்துட்டு, ஏண்டா நீ தஞ்சாவூர் பஞ்சாப ஈஸ்வர் புள்ள தானே அப்படின்னு பெரியவா கேட்குறேன். இதுக்கு பேர் என்னென்னா ஞான திருஷ்டின்னு பேர். ஞாபக சக்தி இல்லை, ஞாபக சக்திங்கிறது கொஞ்சம் தூரம் தான் செலவாகும். ஞான திருஷ்டியில் மகாபெரிவா கேட்குறார். ஆமாம் பெரியவா, நான் பஞ்சாப ஈஸ்வர் புள்ள தான் அப்படின்னு சொன்ன உடனே மகாபெரிவா சொல்கிறார், உங்கள் அப்பா எங்கிட்ட தான்டா கைங்கரியம் பண்ணினார், சத்தாராவில் தான் கடைசி காலத்தில் இருந்தார், எல்லாம் செய்வார், ஆல்ரவுண்டராக இருப்பார், எனக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்வார், அந்த அளவுக்கு வேலை செய்வார். இதே ஆசாமி ஒரு அரசாங்கத்தில் இருந்தால் அவருக்கு பென்ஷன் கிடச்சிருக்கும். இந்த பையன் கேட்டான் இல்லையா அப்பா கிட்ட, அதற்கான பதிலை மகாபெரிவா இங்கே சொல்கிறார். அவனுக்கு சொல்கிறார், அவனுக்கு உங்கள் அப்பா அரசாங்கத்தில் இருந்தால் ஒரு பென்ஷன் கிடச்சிருக்கும், ஆனால் உங்கள் அப்பா எங்கிட்ட தான்டா கைங்கரியம் பண்ணினார். இந்த மடம்ங்கிறது எப்படிப்பட்ட ஸ்தாபனம் தெரியுமா? யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு அரிசி முட்டையை கொடுப்பார். அந்த அரிசியில் பாதியை பயன்படுத்துவோம், பாதியை ஒரு தர்ம காரியத்திற்கு கொடுத்துடுவோம். ஒருத்தர் பணம் கொடுப்பார், மடத்திற்கு தேவையான கொஞ்சம் தொகையை வச்சுட்டு மிச்சதை வேறு நல்ல காரியங்களுக்கு கொடுத்துடுவோம். அதுபோல் உங்கள் அப்பா செஞ்ச காரியத்துக்கு எவ்வளவோ கொடுக்கலாம், எவ்வளவோ சம்பளம் கொடுத்துருக்கலாம், ஆனால் இந்த மடத்தால் கொடுக்க முடியல. ஆனாலும் இனிமேல் மாதம் உங்கள் அப்பா இருக்கிற தஞ்சாவூர் கிரகத்தை தேடி 25 கலம் நெல் வந்து சேரும் பென்ஷனா அப்படின்னு மகாபெரிவா முடிக்கிறார். இவன் அப்பா கிட்ட கேட்டான், நீ என்ன பென்ஷன் வாங்குறியா அப்படின்னு கேட்டான் இல்லையா? அதற்கான பதிலாக மகாபெரிவா சொல்கிறா, மாதம் 25 கலம் நெல் பென்ஷனாக வரும்னு சொன்ன உடனே அவன் குலுங்கி அழ ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவன் செஞ்ச தப்பு தெரியறது. அன்றைக்கி அப்பா கிட்ட அப்படி பேசிட்டோமேன்னு அப்போ தான் தெரியறது. சொல்கிறான் மகாபெரிவாட்ட, பெரியவா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் ஏதோ அஞ்ஞானத்தில் அன்றைக்கி பேசிட்டேன் பெரியவான்னு சொன்ன உடனே மகாபெரிவான்ட்டு சொல்கிற, உண்மையில் ஒன்றும் தப்பு இல்லைடா, உண்மையில் ஒன்றும் தப்பு இல்லை, உன்னோட இயலாமை, கவலைப்படாத, உங்கள் அப்பாவை நான் விசாரிச்சேன்னு சொல்லு அப்படின்னு அவர் பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறார். என்ன புரிஞ்சுக்கணும், பெற்றோரை எந்த ஒரு காலத்திலும் நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. நம்மளோட கடைசி காலம் வரைக்கும் அவர்கள்தான் நமக்கு ஆறுதல், அவர்கள்தான் நமக்கு முக்கியம். இதை மகாபெரிவா அழகாக நமக்கு உணர்த்துகிறார். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.